வெல்கம் டு கேசி பாட்டன் ஸ்டடி சென்டர். நம்ம இந்த வீடியோவில் நீட் வீக்லி டெஸ்ட் 4க்கான சிலபஸ் ப்ளஸ் வந்து கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டெஸ்ட் வந்து ஒரு 3 டெஸ்ட் வந்து நடந்துருச்சு. இந்த டெஸ்ட் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக வந்து கோச்சிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் 100 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி சப்ஜெக்ட் வைஸாக 25 கொஷின்ஸு. அதில் சிலபஸ் கொடுத்து அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட்டாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சிருங்க. இந்த டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான சிலபஸை நீங்கள் வந்து படிச்சிருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பவர், எனர்ஜி, கொலிஷன்ஸ் அண்டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், ஃப்ரிக்ஷன், அதுக்கடுத்து ஆசிலேஷன் வேவ்ஸ், இது எல்லாமே ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்டு கண்டெய்னிங் ஹாலஜன்ஸ், அதுக்கடுத்து ஆக்சிஜன், நைட்ரஜன். சரிங்களா? இந்த 3 கண்டென்ட் ப்ளஸ் வந்து பயோமாலிகுல்ஸு, பிரின்சிபல் ரிலேட்டட் டு ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? இது வந்து கெமிஸ்ட்ரிக்கான சிலபஸ்ஸு. அதுக்கடுத்து பாட்னியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷனு, பிளான்ட் க்ரோத் இன் டெவலப்மெண்ட்டு, செக்சுவல் ரிப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங் பிளான்ஸ் 1 and 2. சரிங்களா? அந்த லெசன் ஃபுல்லாகவே கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் இன் குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதே சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் 2, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து, ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன், அதுக்கடுத்து மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கடுத்து எவல்யூஷன். சரிங்களா? இது எல்லாமே சுவாலஜியில் இருக்கக்கூடிய சிலபஸ்ஸு. அதுக்கடுத்து கொஷின்ஸ். சரிங்களா? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25 கொஷினு. இதற்கு முன்னாடி கொடுத்த வீக்லி டெஸ்ட்டு 1, 2, 3 இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜின்னு இருக்கும். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 3 வீடியோஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோஸோட கமெண்ட் லிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 3 டெஸ்ட்டுக்குமே ஆன்சர்ஸ்கையும் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிளனேஷனோட இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்கையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே அந்த வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. ப்ளஸ் வந்து இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஒவ்வொரு வாரமும். சரிங்களா? ஒவ்வொரு டாப்பிக்கும் 15 கொஷின்ஸ் இந்த மாதிரி கொடுத்து ஒரு 18 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட வீடியோஸ் லிங்க்கும் அதிலே இருக்குது. அந்த டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா அதோட கமெண்ட் லிங்க் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். இதோட சிலபஸ் ப்ளஸ் வந்து கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் டெஸ்ட் 4க்கான ஆன்சர்ஸ் கீ, டெஸ்ட் 5க்கான சிலபஸ் கொஷின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பயாலஜி கொஷினு. பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 25 கொஷின், அதாவது பாட்னியில் 25, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் 25. சரிங்களா? எல்லாமே கொடுத்துருப்பாங்க. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு கோச்சிங் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட்டு வந்து கொஞ்சம் எழுதி பார்த்துக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். சரிங்களா? எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கொஷின்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்களும் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் படித்தாலும் சரி, அல்லது ப்ரைவேட்டாக கோச்சிங் கிளாஸஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்தாலும் சரி, இந்த கொஷினை யூஸ் பண்ணி படித்து பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். அந்த சிலபஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.